திருநாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருணா சித்தம் ஞானதம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமுதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் உணரணும். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு கருந்தேள் கொட்டி போகி உயிர் பிழைச்சது எப்படி. கருந்தேள் கொட்டி போகி உயிர் பிழைச்சது எப்படி. பெரிய அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் நடந்துடும். இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். என்ன சொல்கிறோன்றத டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்ம சேனலில். பார்க்குறதுக்கு தான் யாருக்கும் மனசு வரலை அப்படிங்கிறது தெரியுது. பெரியவாக தான் அனுகிரகம் பண்ணணும். வித்யார்த்தி நாராயணன் மாமா, வித்யார்த்தி நாராயணன்ற பெரியவாளுக்கு கூடிய அந்த கைங்கரியம் பண்ணுவார். அவளோட பிள்ளை ஸ்ரீ ராஜாராமன்றோட இன்டர்வியூ எல்லாமே வெளியில் வந்துடும். மகாபிரியா விஜய யாத்ரா போகிறச்சே அப்பா, இவருடைய அப்பா வித்யார்த்தி நாராயணன் போகி அல்ல பல்லக்கு அது உள்ள மகாபிரியா உட்காந்துட்டு போகி, இந்த போகின்றவா தூக்கின்னு போகிறவா அந்த பல்லக்கை கூடியே இவரும் போவாராம். வித்யார்த்தி நாராயணன்றவர் கொஞ்சம் நல்ல வெல் பில்ட்டாக இருப்பார் அவள் அப்பா. அதனால் சில சமயம் அவரை கூட தூக்குவாராம். சில பேருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஓணும்னு நினச்சாருன்னா இவர் போய் நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பெரியவாள் தூக்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணுவாராம் அவர். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை எந்த இடத்துலன்னு தெரியல, இன்சிடெண்ட்டை தான் சொல்கிறார். பல்லக்கில் பெரியவா உள்ளே இருக்கா, உள்ள தியானத்தில் இருக்க மாதிரி தெரியுது. பெரியவாளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இருட்டாக இருக்குது. போயிட்டே இருக்க சமயம் ஒரு போகியை கருந்தேள் கொட்டிடுத்து. அது உயிர் சில சமயம் உயிர் கூட போயிடும்னு அந்த அளவுக்கு ஃபேட்டல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது ஓடுறது தெரியுது, கொட்டிட்டு அது ஓடுறது தேள். அதனால் தேள் கொட்டிடுத்துன்னு நல்லா தெரிஞ்சு போயிடுது. ஆனால் பல்லக்க நிறுத்தலை. அவருக்கு பதிலாக இவர் வேறு யாரோ ஸ்பேர் வருவா, ஒன்று ரெண்டு பேர் வருவா. வித்யார்த்தி நாராயணன் வேறு இருக்கார். அதனால் அவள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கா. பெரியவாளுக்கு அங்கே தெரியுமே தேள் கொட்டியிருக்குன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும், பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும். இந்த வித்யார்த்தி நாராயணன்கிட்ட அவள் எல்லாம் செய்கையிலே தான் சொல்கிறா, இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவள் அந்த திறந்து பார்க்க முடியாது. வித்யார்த்தி நாராயணனா ஒரு சிஷ்யர் பெரியவா கிட்ட ஏதாவது விண்ணப்பம் பண்ணி ஏதாவது அனுகிரகம் வாங்கலாம். அவளுக்கு ஃபுல் மொத்த நம்பிக்கை பெரியவா தானே அவளுக்கெல்லாம், யாராக இருந்தான்னு இந்த போகிகளுக்கும். அதை வித்யார்த்தி நாராயணன்கிட்ட சொல்லியிருக்கா. உடனே அவர் என்ன பண்ணார், சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரியவா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக அதை அந்த ஸ்க்ரீனை திறந்து பார்க்க மாட்டார். இருந்தாலும் இவளுக்கு துடிக்கிறார வெளியில் உயிர் போகிற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறது, அதனால் நைஸாக அந்த ஸ்க்ரீனை திறந்து பார்த்தான்னா உள்ள பெரியவா ஒரு டீப் மெடிடேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. கண்ணை மூடின்னு இருக்காராம். எதிர்க்க ஒரு விபூதியில் ஒரு மரத்தில் ஒரு மர டப்பாவில் விபூதி இருக்கும். அதனால் இவர் அதை கொஞ்சம் இழுத்து நைஸாக அப்படி இழுத்து அது உள்ளேருந்து கொஞ்சம் விபூதி எடுத்துட்டார். கையில் எடுத்துகிட்டு திருப்பி தள்ளி வச்சு ஸ்க்ரீனை போட்டுட்டார். போயிட்டே இருக்குது, எங்கேயுமே நிறுத்தலை, பல்லக்க நிறுத்தாமல் போயிட்டுருக்கு. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வித்யார்த்தி நாராயணன் அன்றைக்கி ஆரம்பிச்சது தான். அப்புறம் அவர் விடவே இல்லை. அவர் எடுத்து அந்த இவர்கிட்ட இங்கே வாங்கன்னு தனியாக எல்லாம் பல்லக்கு போயிட்டே இருக்குது. இவாளும் பண்ணிகிட்டே இருக்கா. எந்த இடத்துல கடிச்சதோ அந்த இடத்துல தடவிட்டு அவர் வாயில் கொஞ்சம் போட்டுட்டு மீதியை பொட்டலம் கட்டி அவர் கையில் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கா. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, விபூதி தடவின ஃபியூ செகண்ட்ஸில் அவருக்கு எல்லாமே சரியாயிடுது. கம்ப்ளீட்டாக போயிடுது. அவருக்கு பிரச்சனையே இல்லை, வெளியும் போயிடுது. அவர் ஆஸ் யூஷுவல் அவருக்கு பல்லக்கு தூக்க ஆரம்பிச்சிட்டார். யாருக்கு அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு தேள் கடிச்சதோ அவர் பல்லக்க தூக்குற அளவுக்கு அவருக்கு குணமாகிடுது அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா வித்யார்த்தி நாராயணன் மாமாவோட பிள்ளை ராஜாராமன் தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல போய் சேர்ந்துருப்பாள் ஒரு கேம்புக்கு. அதுக்கப்புறம் நிதானமாக அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ நடந்த விஷயத்தை வித்யார்த்தி நாராயணன் சொல்லியிருக்கா. ஒன்றுமே அவள் சொன்னாராம், பெரியவா மாவாபிரியா சொல்லியிருக்கா, நீ விபூதி தடவி தான் அது சரியாக இருக்குது. அப்போது அவள் போகிக்கு தேள் கடிச்சிருக்கு.
இந்த போகியை பார்த்துக்கணும். யார் பார்த்துப்பா? பெத்த போகி. பெத்த போகி தான் லீடர் மாதிரி அவளுக்கு. யூனியன்னா யூனியன் லீடர்னு இருப்பாள் அந்த மாதிரி அந்த மெம்பர்ஸ்க்கு. பெத்த போகின்னு ஒருத்தர் உண்டு. அவர் எனக்கு இல்லை, அன்றைக்கி வரல. அவரே ஒவ்வொரு டேர்னில் வந்துட்டு இருப்பாள். அப்போ உன்னை பெத்த போகின்னு சொல்லிடலாமா அப்படின்னு பெரியவா கிண்டலை சிரிச்சுன்னே சொல்லியிருக்கார். இந்த பெத்த போகியார் இவர் தான், பெரியவா தான். பெரியவா தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்க பரமேஸ்வரன் அவர் தானே. அப்புறம் என்ன, சும்மா கிண்டலுக்கு சிரிப்புக்கு ஏதோ சொல்லியிருக்கார். உன்னை அவள்லாம் போகி, உன்னை பெத்த போகின்னு சொல்லாமல் நீ விபூதி தடவி தானே அது சரியாக இருக்குது அப்படின்னு பெரியவா சிரிச்சுன்னா, இவர் விபூதி தடவி சரியாக இருக்குது. அந்த பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இங்கே வெளியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். கண்ணமுடின்னு பெரியவா பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டார். அங்கே தடவு சரியாக போயிடும். அந்த புத்தி கொடுத்ததுனால தானே இவர் அதை எடுத்து தடவி எல்லாமே பெரியவா ஈஸ்வரனோட அனுகிரகம் இல்லாமல் நடக்காது. இல்லைன்னா பெரியவா அதே தடுத்திருப்பாள விபூதி எடுக்காதான்னு. பெரியவாளுடைய அனுகிரகத்தினால தான் அது நடந்திருக்கு. கண்ணை முடிந்தாலும் கண்ணை திறந்தாலும் பெரியவாளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னா எல்லாம் நடந்துடும். அதுக்கப்புறம் இதோட உடலையும் அவர் சொல்கிறார், ராஜாராமன் சொல்கிறார், அன்றைக்கி அவர் உயிர் பெற்றது அவர் காப்பாற்றினது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அவள் ஊரில் வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்க வாழ்க்கெலாம் இல்லை சொந்தக்காரெல்லாம் பாம்பு கடி, தேள் கடி, இந்த மாதிரி பூச்சிக்கடியெல்லாம் சில வருவாளாம். அப்படி இருக்கும்போது பெரியவாக்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் விபூதி வாங்கிட்டு போய் வச்சுட்டு இருப்பாராம். அவர் வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் பெரியவா மந்திரத்தை பெரியவா நாமத்தை சொல்லி அதை எடுத்து அந்த இடத்துல தடவாராம். அவருக்கு சரியாக போயிடுமா. அது அவர் ஆயுசு முழுக்கும் பண்ணியிருந்தானா வித்யார்த்தி நாராயணன். அந்த மாதிரி நடந்துருந்ததான். அதனால் பெரியவா வந்து அந்த ஒரு நாள் அவருக்கு அந்த அனுகிரகம் பண்ணல. அவர் விபூதி தடவி அவருக்கு குணமாக இருக்குன்னா என்ன சும்மா ஆகும். விபூதி தடவிட்டு விடலாம் பெரியவா பண்ணுவா அப்படிங்கிற மனசில் அந்த தியானத்தில் பண்ணியிருக்கார். சரியாக எடுத்து. ஆனால் அந்த மாதிரி நடக்கும். எப்பயுமே நீ வந்து இது மாதிரி இருக்கவாளுக்கு தடவினா உனக்கு இதே மாதிரி ஆகட்டும் அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணது யாருன்னா அந்த பல்லக்கு உள்ள உட்காந்துருந்த இந்த சாட்சாத் பரமேஸ்வரனான மகாபிரிவா தான் அப்படிங்கிறது தெரியுறது. அதனால் இந்த வித்யார்த்தி நாராயணோட மாமாவோட பிள்ளை சொல்கிற ராஜாராமன், ஊரில் இருக்கவா யார் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவா சொந்தக்காரா யாருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பூச்சிக்கடி அது இது பாம்பு கடின்னு வந்தாலும் இவர் அந்த மாதிரி தடவுவார். மந்திரிச்சு தடவுவார், சரியாகணும். மந்திரிச்சு தடவினா எப்படி சரியாகும்? பெரியவாங்க பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்திருக்கு, எப்பயுமே இருந்துருக்கு. அதனால் நடக்காது. ஜெய் ஜெய்சங்கர் மகாபரி பாதவீச்சரம்.